வணக்கம் தோழரே. இன்றைக்கு நம்முடைய சமையல் அறையில் என்ன சமைக்க போகிறோம்? ஆமாம், நண்டு சூப் சமைக்க போகிறோம். நல்லா காரமாக சுவையாக ஒரு கிராமத்து சாயலில் இந்த நண்டு சூப்பை சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நண்டு சூப் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கறிவேப்பிலை, இஞ்சி, மல்லி இலை, மிளகாய். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பூண்டை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். பிறகு இஞ்சி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா அரைச்சிக்கலாம். பிறகு 6 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக நண்டு. நான் கடல் நண்டு வாங்கியிருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நண்டோட சின்ன சின்ன கால்களை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இதோ நண்டோட சின்ன சின்ன கால்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இந்த இடிக்கலையில் போட்டு இடித்து செதைகளை தனியாக பிரித்து எடுக்க போகிறேன். இப்போ இந்த நண்டு கால்களை நல்லா இடிச்சாச்சு. இதை நம்ம எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். இதே போல் எல்லா நண்டு கால்களையும் இடித்து தண்ணியில் கலந்துக்கலாம். பிறகு அதை அலசி ஓடு தனியாக செதை தனியாக பிரிச்சுக்கலாம். அலசி எடுத்து வச்சிருக்கிற இந்த தண்ணியை தான் பிறகு நாம் சூப் வைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். அடுத்தது ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுடலாம். இது எல்லாவற்றையும் மிதமான சூட்டில் வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்படி சொந்தமாக வறுத்து அரைச்சி வைக்கிற சூப்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வறுத்தது போதும். இதை அரைச்சி பவுடர் ஆக்கிடலாம். ஓகே, வாங்க இப்போ சூப் சமைக்க ஆரம்பிக்கலாம். சட்டியில் எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் கறிவேப்பிலை போட்டுடலாம். அடுத்தது அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை இதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இதிலே ஒரு 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அடுத்தது அரைச்சி வச்ச வெங்காய விழுதியும் இதில் சேர்த்துக்கலாம். சூப் சமைக்கிறதுனால நான் எல்லாத்தையும் அரைச்சே சேர்த்துக்கிறேன். அப்போதான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது தக்காளி. நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மஞ்சள் தூள் எப்போதுமே எண்ணெயிலே வதக்கிக்கணும். அப்போதான் அதோட பச்சை வாடை போயிடும். ஓகே, இப்போ பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம ஆரம்பத்திலே வறுத்து அரைச்சி வச்சிருந்த பவுடரை இதில் போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணும் போது நல்ல ஒரு மணமாக இருக்கு. ஓகே, இப்போ இது வதங்கினது போதும். இதுதான் நம்ம நண்டு கால்களை இடித்து அலசி எடுத்து வச்சிருந்தோமே அந்த தண்ணி. இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்படி இந்த நண்டு கால்களை இடித்து அதனுடைய செதைகளை மட்டும் தண்ணியோடு கலந்து இந்த சூப்பில் ஊத்துறதுனால சூப்பு முழுவதுமே நண்டோட சதைகளாகவே இருக்கும். இதனால நண்டு சூப் குடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் குறைவாகவே இருக்கு. அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நண்டை இதில் போட்டுடலாம். நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பிறகு மூடி வச்சிடலாம். ஓகே, ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
இப்போ இதை திறக்கலாம். பாருங்க, சூப் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை திறந்தவனே ரொம்ப மனமாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். தோழரே, மன்னிச்சுக்கிங்க, உப்பு நான் சேர்த்துட்டேன். இந்த வீடியோவில் காட்டல, வேண்டிய அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஓகே, இப்போ நண்டு சூப் சமைச்சு முடிச்சாச்சு. இதிலே கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான நண்டு சூப் தயாராயிருச்சு. இதை சாதத்தோடையும் சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட பருகலாம். நன்றி.